அன்பர்களே வணக்கம். இன்றைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. 3 நாளில் நம்மளை விட்டு பிரிஞ்சு போன தம்முடைய மனைவியோ இல்லை தன்னுடைய கணவனோ இல்லை உங்களுடைய காதலன் காதலியோ உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த பிரயோக முறையை பயன்படுத்தி என்ன செஞ்சிட முடியும்னா நம்மளோட சேர்த்து வைக்க முடியும். சரிங்களா? நம்மளை தேடி வர வைக்க முடியும். சரிங்களா? அப்பேற்பட்ட எளிமையான வசிய தாந்திரிக முறையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதாவது இந்த வசிய எளிய தாந்திரிக முறையை நான் சொன்ன மாதிரி நீங்கள் முறைப்படி நீங்கள் கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச மாதிரி 3 நாளில் என்ன செஞ்சிட முடியும்னா நம்ம விரும்பக்கூடிய அந்த நபரை என்ன செஞ்ச முடியும், நம்மளை தேடி வர வச்சிட முடியும். சரிங்களா? நான் சொன்ன முறைப்படி கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே இந்த முறைப்படி நம்ம என்ன செஞ்சிட முடியும்னா நீங்கள் நினச்ச மாதிரி அந்த நபரை தேடி வர வச்சிட முடியும். சரிங்களா? இந்த முறையை எந்த நாளில் பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அமாவாசை நாளில் பண்ணலாம், பௌர்ணமி நாளில் பண்ணலாம். இந்த பூஜையை விடியற் காலையிலையும் பண்ணலாம், இல்லை சூரியன் மறைந்த பிறகு இரவு 8 மணிக்கு மேலேயும் இந்த பூஜையை பண்ணலாம். சரிங்களா? இந்த பூஜையை பண்ணுறதுக்கு முதல்ல நான் ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய எந்திரத்தை ஒரு செப்பு தகட்டில் என்ன செஞ்சுக்குங்கன்னா, அந்த செப்பு தகடுடைய அளவு என்ன அளவு வேணாலும் இருக்கலாம், உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்குங்க. அந்த எந்திரத்தில் நான் ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய எந்திரத்தை நீங்கள் என்ன செய்றீங்கன்னா ஒரு எழுதிக்கிங்க. இந்த எந்திரம் எழுதுறது எப்படின்னு தெரியல அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது மை தீர்ந்து போன பேனா இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய எந்திரத்தை அந்த பேனாவை வச்சு அந்த எந்திரத்தை என்ன செஞ்சுக்கிங்கன்னா அந்த செப்பு தகட்டில் எழுதிக்கிங்க. இப்படி எழுதி முடித்த பிறகு என்ன செஞ்சுறீங்கன்னா அந்த எந்திரத்தில் இருக்க பாருங்கள் அந்த முக்கோணம். சரிங்களா? அந்த முக்கோணம் முனை கீழ் நோக்கி நீங்கள் ஆணவசியம் பண்ணுறதா இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அந்த முக்கோணம் கீழ் நோக்கி இருக்கணும். இல்லை நீங்கள் ஒரு பெண்ணை வர வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த முக்கோணம் மேல் நோக்கி இருக்கணும். முக்கோணத்துடைய முனை மேல் நோக்கி இருக்கணும். நல்லா கவனமாக கேட்டுங்க. இதை மட்டும்தான் அந்த எந்திரத்தில் மாற்றிக்கிறணும். சரிங்களா? அதே போல் அந்த எந்திரத்துடைய மைய பகுதியில் நீங்கள் யாரை வர வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பெயரை அந்த மையப்பகுதியில் எழுதிக்கிங்க. ஆணாக இருந்தாங்கன்னா ஆண் பேர் எழுதிக்கிங்க, பெண்ணாக இருந்தாங்கன்னா பெண் பேர் எழுதிக்கிங்க. இப்படி எழுதி முடிச்சுட்டு அந்த எந்திரத்தை தயார் பண்ணி வச்சுட்டு அந்த எந்திரத்துக்கு என்ன செய்றீங்கன்னா ஒரு நல்ல ஒரு எலுமிச்சம்பழத்தை 2ஆக வெட்டி அதில் குங்குமம் தடவி அந்த எலுமிச்சம்பழங்கனி சாரை என்ன செஞ்சுறீங்கன்னா அந்த எந்திரத்துடைய மையப்பகுதியில் பிழிஞ்சு விட்டு அந்த எந்திரத்துடைய நல்லா தேய்ச்சிருங்க. தேய்ச்சிட்டு அந்த எந்திரத்துக்கு மஞ்சளும் பால் சந்தனம் அபிஷேகம் பண்ணி அந்த எந்திரத்தை என்ன செஞ்சுக்கின்னா தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அந்த எந்திரத்துடைய 4 முனையிலையுமே சந்தனம் குங்குமம் வச்சு அந்த எந்திரத்துடைய மையப்பகுதியில் வசியமை இருந்துச்சு அப்படின்னா அந்த வசியமை கொஞ்சோண்டு எடுத்து அதோடைய மையப்பகுதியில் கொஞ்சம் வச்சுக்கோங்க. என்கிட்ட வசியமையெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுங்கன்னா அத்தர் புணுகு செவ்வாது கோரோசனை இதெல்லாம் எல்லாத்தையும் ஒன்றா கலக்கி அதோடைய அந்த இதை ஒன்றா கலக்குன அந்த இதை அதோடைய எந்திரத்துடைய மையப்பகுதியில் வச்சுக்கோங்க. வசியமை இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா ரிசல்ட்டு கொஞ்சம் நல்லா வரும். சரிங்களா? அதாவது பொதுவாகவே பெண் வசியமை ஆண் வசியமைன்னு இருக்கும். அதுபோல் எந்த வசியமைகள் இருந்தாலும் அந்த வசியமையை இதோடைய மையப்பகுதியில் வச்சுருங்க. வச்சுக்கிட்டு அந்த எந்திரத்தை உங்களுடைய கையில் வச்சுக்கிட்டு உங்கள் முன்னாடி சுத்தமான நாட்டு மாட்டு பசு விபூதி சுத்தமான நாட்டு மாட்டோடைய நெய்யை ஊற்றி அந்த மண் அகல் விளக்கை உங்கள் முன்னாடி ஏற்றி வச்சுக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை பார்த்தபடி நீங்கள் உட்காந்துக்குங்க. உங்களுக்கு முன்னாடி அந்த விளக்கு எரிகிறது போல் வச்சுக்கோங்க. நீங்கள் யாரை வசியம் பண்ண போகிறீங்களோ, நீங்கள் யாரை வர வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய ஃபோட்டோவை அந்த விளக்குடைய ஒளி படுற மாதிரி அந்த விளக்குக்கு முன்னாடி அந்த ஃபோட்டோவை வச்சுருங்க. சரிங்களா? நீங்கள் ஏற்கனவே தயார் பண்ணி வச்சக்கூடிய அந்த எந்திரத்தை கையில் உங்களுடைய வலது கையில் வச்சுக்குங்க. இல்லைன்னா உங்கள் முன்னாடி ஒரு தாம்பாளத்தட்டில் நவதானியங்கள் பரப்பி அதுக்கு முன்னாடி அந்த எந்திரத்தை பக்கத்தில் அந்த ஃபோட்டோக்கு பக்கத்தில் அந்த விளக்கெறியது பக்கத்தில் வச்சுக்குங்க. வச்சுக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை
அந்த ஃபோட்டோவை உத்து பார்த்தவாறு, நல்லா கவனமாக கேட்டுக்குங்க, அந்த ஃபோட்டோ நீங்கள் யாரை வர வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய ஃபோட்டோவை உற்று பார்த்தவாறு நான் ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை 3008 முறை இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணணும். சரிங்களா? 3008 ஒரே நாளில் ஜபம் பண்ணாலும் சரி, இல்லை உங்களுக்கு எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை நாட்கள் நீங்கள் ஜபம் பண்ணிட்டா போதும். இந்த மந்திரத்தை சொல்லும்போது சுத்தபத்தமாக குளிச்சும் அசைவ உணவுகள் உண்ணாமல் சுத்தபத்தமாக இருந்து தான் இந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும். சரிங்களா? அதை நீங்கள் ஒரே நாளில் 3008 கொடுத்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு தகுந்த மாதிரி நாட்களுக்கு எத்தனை நாள் வேணாலும் அதை கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்படி அந்த எந்திரத்துக்கு 3008 உரு கொடுத்து முடித்த பிறகு, சரிங்களா, கொடுத்து முடித்த பிறகு ஓடுற தண்ணியில், அதாவது தேங்கி கிடைக்கிற தண்ணியில் விடக்கூடாது, ஓடுற தண்ணியில், அதாவது ஆறு, இந்த மாதிரி ஆறுகளில் தான் விடணும். சரிங்களா? ஏன்னா ஓடிக்கிட்டே இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி ஓடுற தண்ணியில் அந்த எந்திரத்தையும் அந்த ஃபோட்டோவையும் சுருட்டி அப்படியே ஒரு மஞ்சள் நூலால் கட்டி என்ன செஞ்சுருங்கன்னா ஓடுற தண்ணியில் அந்த எந்திரத்தை விட்டுருங்க. சரிங்களா? இப்படி அந்த தண்ணியில், ஓடுற தண்ணியில் அந்த எந்திரத்தை விட்டுட்டோம் அப்படின்னா அந்த நாளில் இருந்து 3 நாள் தான். சரிங்களா? அந்த 3 நாளில் உங்களுடைய நினப்பு என்ன செய்வாங்கன்னா உங்களை தொடர்பு கொள்றதுக்கு முயற்சிப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை தொடர்பு கொண்டு உங்கள்கிட்ட பேசணுங்கிற எண்ணம், இதை செஞ்சால் என்ன விஷயம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா உங்களை பற்றின நினப்புகளை உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இங்கிட்டு திரும்பி படுத்தாலும் சரி உங்கள் நினப்பு தான் வரும், அங்கிட்டு திரும்பி படுத்தாலும் உங்களுடைய நினப்பாக தான் உங்களுக்கு வந்து கொண்டுகிட்டு இருக்கும். சரிங்களா? அதனால தான் இது ரொம்ப எளிமையான தாந்திரிக முறை தான், ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லானது. இதை முறைப்படி மனசை ஒருநிலைப்படுத்தி நம்ம இதை செஞ்சாவே போதும். இந்த மந்திர ஜபம் பண்ணும்போதெல்லாம் மனசில் தேவையில்லாத சிந்தனைகளை நம்ம ஃபஸ்ட்டு வைக்கக்கூடாது. சரிங்களா? நாம் யாரை வசியம் பண்ண போகிறோமோ, நம்ம யாரை வர வைக்கணும்னு நினைக்கிறோமோ அவளுடைய சிந்தனையை மட்டும்தான் மனசுக்குள்ளே இருக்கணும். தேவையில்லாத சிந்தனைகளை நம்ம ஜபம் பண்ணிக்கிட்டு நினச்சிக்கிட்டு நம்ம மந்திரம் ஜபம் பண்ணால் ஒரு யூஸுமே கிடையாது. சரிங்களா? மந்திரம் எந்த மந்திரமாக இருந்தாலும் மந்திர ஜபம் பண்ணும்போது மனசு ஒருநிலையாகணும். அதனால தான் மந்திர ஜபம் பண்ணக்கூடிய காலகட்டங்களில் மெடிடேஷன், தியானம் பண்ணுவாங்க. சரிங்களா? தியானம் பண்ணி மனசை ஒருநிலைப்படுத்தும். மனசு ஒருநிலை ஆகலை, தேவையில்லாத சிந்தனைகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா என்ன மந்திரம் சொன்னாலும் ஒரு யூஸுமே கிடையாது. அதனால் 3 நாள் சொல்கிறேன் அப்படின்னா அந்த 3008 உருவுமே மனசை ஒருநிலைப்படுத்தி வெளியே என்ன நடக்குதுங்கிறதோட உங்களுக்கு தெரியக்கூடாது. அப்படி மனசை ஒருநிலைப்படுத்தி அந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ணணும். சரிங்களா? இப்படி இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக என்ன செஞ்சிட முடியும்னா 3 நாளில் நீங்கள் விரும்பக்கூடிய நபர் என்ன செஞ்சிருவார்னா உங்களை தேடி வரக்கூடிய சூழ்நிலைகள் அமைய ஆரம்பிக்கும். சரிங்களா? இதுதான் விஷயம். சரிங்களா? அதனால் மந்திரம் ஜபம் பண்ணும்போது விஷயம் ஈஸியாக தான் இருக்குது. இருந்தாலும் மந்திரம் சொல்லும் போது மனசு ஒரு நிலை ஆகணும். சும்மா ஏனோ தானு 3008 தானே மந்திரம் சொன்னால் பழிக்காது. சரிங்களா? அதனால் நான் சொன்ன வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறது நான் நம்புகிறேன். எல்லாருக்குமே பயன் பெறட்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம போட்டிருக்கோம். அதனால் எல்லாருமே தெரிஞ்சுக்குங்க, இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? அப்போ தான் யாருக்காவது ஒரு ஆளுக்கு இந்த வீடியோ பயன்பெறுவதாக இருக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.